ஆண்களின் பல முறை உச்ச இன்பம். முதலில் ஒரு ஆண் பெண்ணிடம் காதல் கலையில் ஈடுபடும்போது, அல்லது தன் காதலியுடன் இன்ப விளையாட்டில் இருக்கும்போது, அல்லது தன் இணையிடம் பாலுறவில் ஈடுபடும்போது, தன் சிறுநீர் பையிலிருந்து சிறுநீரை முழுவதுமாக வெளியேற்றிவிட வேண்டும். சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் ஒரு ஆண் வெளியேற்றவில்லை என்றால், காதல் ஆசையில் இருக்கும்போது தன் உயிர் நீரை வெளியேற்ற ஆணின் இன்ப உறுப்பு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அதனால் ஆண் தன் இன்ப நீரை அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. சிறுநீர் பையில் சிறுநீர் முழுமையாக நிரம்பி இருக்கும்போது ஆணிற்கு தன் இன்ப நீரை வெளியேற்றுவதற்கான உணர்வு வந்து கொண்டே இருக்கும். அதனால் காலி செய்துவிட வேண்டும். ஒரு ஆணின் பாலுறவு உணர்வு திறனை எவ்வாறு வளர்ப்பது? பாலுறவில் ஏன் அனைவருக்கும் அதிக ஆசை வருகிறது? உங்களுக்கு பாலுணர்வு வரும்போது அந்த உணர்வில் உங்கள் உடல், உங்கள் மனம் இன்பம் அடைகிறது. உங்கள் ஆழ்மனம் ஆழ்ந்த அமைதி மற்றும் உங்கள் ஆன்மாவும் அமைதி அடைகிறது. இந்த இன்பம் வேறு எதிலும் உங்களுக்கு கிடைப்பது இல்லை. தியானத்தின் உச்ச நிலையில் இந்த அனுபவிக்க முடியும். அதனால் இந்த உணர்வு மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாலுணர்வு இன்பத்தை எவ்வாறு தன் உடலில் அதிக நேரம் தக்கவைத்து தன் உடலையும் மனதையும் புத்துணர்வோடு வைத்திருப்பது? இத்தகைய அற்புதமான உணர்வை பெரும்பாலான ஆண்கள் வினாடிகளில் இழந்து விடுகின்றனர். ஆண் முழு பாலுணர்வில் இருந்து கொண்டே பாலுறவில் ஈடுபட வேண்டும். தன் உடலில் ஏற்படும் பாலுணர்வு உணர்ச்சியோடு வெளிக்காட்டி பெண்ணிடம் பாலுறவில் இயங்குவதில்தான் பெண்ணிற்கும் முழு மகிழ்ச்சியோடு இன்பம் கிடைக்கும். பெண்ணிடம் ஒரு இயந்திரம் போல் பாலுணர்வு இல்லாமல் இயங்குவது ஒரு ஆண் தன்னையே ஏமாற்றி பெண்ணிடம் பாலுறவு கொள்வதாகும். பெரும்பாலான ஆண்கள் பெண்ணிடம் அதிக நேரம் இயங்கினால்தான் பெண்ணிற்கு இன்பம் கிடைக்கும் அல்லது பெண்ணிற்கு திருப்தி கிடைக்கும் என்று முதலிருந்தே தன் காம நீரை பெண்ணிடம் வாய்வழி புணர்ச்சியின் மூலமோ அல்லது அந்த பெண்ணை அந்த ஆணின் இன்ப உறுப்பை இயக்கி இன்ப நீரை வெளியேற்றிவிட்டு ஆண் இரண்டாவது முறையாக தன் இன்ப உறுப்பை எழுச்சி அடைய முயற்சி செய்து மீண்டும் பாலுறவில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். தன் காம நீரை வெளியேற்றிவிட்டு மீண்டும் பெண்ணின் கையைகளால் வருடிவிடும்போது மீண்டும் எழுச்சி அடையும் அந்த ஆண் உறுப்பின் எழுச்சியில் மீண்டும் பெண்ணோடு இயங்கி பாலுறவு கொள்ளலாம். ஆனால் அந்த ஆணின் உடலில் பாலுணர்வு இருக்காது. மனதிலும் முற்றிலுமாக காம ஆசையும் எழுவது இல்லை. இவ்வாறு செய்வதால் இரண்டாம் முறை தன் இன்ப நீரை வெளியேற்றும் போது ஆணின் உறுப்பில் எரிச்சல், விதை பையில் வலி, தன் புஷ்டங்களில் வலி, ஆசன வாயில் வலி, ஆண் உறுப்பு வீங்குதல், ஆண் உறுப்பின் நரம்புகள் புடைத்து பெரிதாக மாறிவிடும். அதனால் அதிக நேரம் இயங்கும் இந்த யுத்தியை கைவிட வேண்டும்.